பிரைவேட் கம்பெனியில் ஒர்க் பண்ணுறீங்களா, இல்லை ஐடி செக்டரில் எம்ப்ளாயியாக இருக்கீங்களா, நீங்கள் எங்கே வேலை பார்த்தாலுமே இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். ஏன்னா இது உங்களுக்கான ஒரு வீடியோவாக இருக்க போகுது. சென்ட்ரல் கவர்மெண்ட் நியூ லேபர் கோட் அப்படின்ற ஒரு புது ரூல்ஸை கொண்டு வந்திருக்காங்க. இந்த ரூல்ஸ் பிரகாரம் எம்ப்ளாயி ஒரு வாரத்துக்கு 4 நாள் வேலை பார்த்தா போதும், மீதி இருக்கக்கூடிய 3 நாள் கம்பல்சரி அவங்களுக்கு லீவ் கொடுக்கணும். அதையும் தாண்டி அவங்க ஓவர் டைம் பார்க்குறாங்க அப்படின்னும் போது அவங்களுடைய சேலரி டபுள் ஆகணும் அப்படின்றதுமே இந்த ரூல்ஸில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இந்த நியூ லேபர் கோட் எந்த செக்டாரில் இருக்கக்கூடிய எம்ப்ளாயிஸ்க்கெல்லாம் பொருந்தும், யாருக்கெல்லாம் பொருந்தாது, அண்ட் மோர் ஓவர் இந்த நியூ லேபர் கோட்ல என்னெல்லாம் சொல்லியிருக்காங்க, இந்த 4 நாள் ஒர்க்கிங் டேஸ் 3 நாள் லீவ் அப்படின்ற இந்த ஒரு விஷயம் எப்படி சாத்தியமாகும் அப்படின்ற பல விஷயங்களை தான் இன்னைக்கு இந்த வீடியோவில் முழுமையாக தெரிஞ்சுக்க போகிறோம். அதனால் இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க. போஸ்வாலா தமிழ் நேயர்களுக்கு வணக்கம், நான் மதுமிதா. இந்த காலகட்டத்தில் ஒரு கார்ப்பரேட்டில் ஒர்க் பண்ணுறதும் ஒரு போர்க்காலத்தில் நின்று போர் பண்ணுறதும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான். அறக்க பறக்க ஏஞ்சி காலைல கிளம்பி இந்த டிராஃபிக்கில் சிக்கி சின்னாப்பனமாகி ஒரு வழியாக ஆஃபீஸில் போய் சேர்ந்துட்டோப்பா அப்படின்னு நம்ம மூச்சு விடுறதுக்குள்ள டார்கெட்டு, டெட்லைனு, பாஸ் காலு, கிளைண்ட் காலு, ப்ரெஷரு அப்படி இப்படின்னு எக்கச்சக்கமான டென்ஷன் இருக்கும். இவங்களுக்கு மத்தியில் சரி சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை லீவ் இருக்குது, அப்போ நம்ம எடுத்து போட்டு எல்லா வேலையும் கொஞ்சம் ரிலாக்ஸ்டாக வந்து பண்ணலாம், வீட்டில் வந்து ரெஸ்ட் எடுக்கலாம் அப்படின்னு நினைக்கும் போது தான் இல்லைங்க நீங்கள் சனிக்கிழமை வரணும், இன்னும் ப்ராஜெக்டோட டெட்லைன் கிட்டத்தட்ட தான் இருக்குது, அதனால் ஞாயிற்றுக்கிழமையும் வாங்க அப்படின்ட்டு நம்மளுடைய லீவை கூட நம்மளால எடுக்க விடாம நீங்க வேணா ஒர்க்கிங் டேஸ்ல எடுத்துக்கோங்களேன் அப்படின்னு அவங்க கொடுக்கக்கூடிய ஒரு லீவ் நாட்களில் நம்ம லீவ் எடுத்து நம்மளுடைய லீவை நம்ம வந்து என்ஜாய் பண்ற மாதிரி இருக்கும். இதுக்கு நடுவில் எக்கச்சக்கமான ஒர்க் ப்ரெஷர் இருக்கும். இதெல்லாம் நினைச்சு பார்க்கும்போது என்னடா வாழ்க்கை இது அப்படின்னு நீங்க கண்டிப்பா யோசிச்சிருப்பீங்க. ஏன்னா நானும் பல தடவை அது மாதிரிலாம் யோசிச்சிருக்கேன். இதுக்கு மத்தியில் நீங்கள் ஃபேமிலி கூட டைம் ஸ்பெண்ட் பண்ண மாட்டீங்க, உங்களுடைய ஹெல்த்தை பார்த்துக்க மாட்டீங்க, ஸ்ட்ரெஸ், டிப்ரெஷன் அப்படின்னு ஒவ்வொரு கார்ப்பரேட் எம்ப்ளாயாக இருக்கட்டும், ஐடி செக்டாரில் ஒர்க் பண்ணக்கூடிய, பப்ளிக் செக்டாரில் ஒர்க் பண்ணக்கூடிய ஒவ்வொருத்தவங்களுமே இந்த ஒரு சுச்சுவேஷனில் தான் கண்டிப்பாக இருந்திருப்பீங்க. ஸோ இந்த மாதிரி நீங்கள் நிறைய பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணுறீங்க. இதுக்கெல்லாம் ஒரு தீர்வாக இருக்கணும் அப்படின்றதுக்காக தான் சென்ட்ரல் கவர்மெண்ட் நியூ லேபர் கோட் அப்படின்ற ஒரு விஷயத்தை அறிமுகப்படுத்துகிறாங்க. ஸோ மெயினாக இந்த நியூ லேபர் கோட் அப்படின்னா நியூ வேஜ் கோட் அப்படின்னு கூட சொல்லலாம். இந்த ஒரு கைட்லைன்ஸை சென்ட்ரல் கவர்மெண்ட் கொண்டு வர முக்கியமான 3 ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எம்ப்ளாயோடைய ரைட்ஸை ப்ரொடெக்ட் பண்ணணும், 2வது அவங்களுடைய ஒர்க் லைஃப்பை வந்து பேலன்ஸ் பண்ணணும், எந்நேரமும் ஆஃபீஸ்னு இருக்கக்கூடாது, அவங்களுக்குன்னு ஒரு பர்சனல் ஸ்பேஸ் இருக்குது, அதையும் அவங்க வந்து கவனிக்கணும், அவங்களுடைய அந்த ஒர்க் லைஃப்பை வந்து பேலன்ஸ் பண்ணணும் அப்படின்றதுக்காகவும் ஓவர் ஒர்க் காரணமாக அதிகப்படியான ஸ்ட்ரெஸ் வந்து எடுத்து ஒரு சில நேரங்களும் ரொம்ப தப்பான முடிவுகளை வந்து எடுத்துடுறாங்க. இதை முற்றிலும் குறைக்கணும், இது எல்லாத்தையுமே வந்து அழகாக வந்து கொண்டு போகணும் அப்படின்றதுக்காக தான் சென்ட்ரல் கவர்மெண்ட் இந்த ஒரு புதிய லேபர் கோடை இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்க. ஸோ இந்த லேபர் கோடில் மெயினாக சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, ஒரு எம்ப்ளாயி ஒரு வாரத்துக்கு ஒர்க் பண்ணுறாங்கன்னும் போது அவங்களுடைய ஒர்க்கிங் ஹவர்ஸ் ஆனது ஒரு 7 நாட்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா 48 மணி நேரம் தான் இருக்கணும். ஸோ இந்த 48 மணி நேரம் அப்படின்றது ஒவ்வொரு கம்பெனிக்கும் தகுந்த மாதிரி மாறும். ஒரு சிலவங்க என்ன பண்ணலாம், 9 hours இல்லை 10 hours அப்படின்னு வச்சுக்கலாம். அப்படி இல்லைனா இன்னும் ஒரு சில கம்பெனிகள் வந்து 12 மணி நேரம் இப்படி 12 மணி நேரம் நம்ம கால்குலேட் பண்ணுறோம் அப்படின்னும் போது ஒரு வாரத்துக்கு 4 நாள் தான் அவங்க வேலை பார்க்குற மாதிரி இருக்கும். மீதி இருக்கக்கூடிய 3 நாளுக்கு கம்பல்சரி அவங்க வீக் ஆஃப் கொடுக்கணும். இந்த 4 நாள் அப்படின்றது என்ன கேட்டகரியில் வரும், எப்படி இதை வந்து கால்குலேட் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கம்பெனிக்கு தகுந்த மாதிரி அதை அவங்க மாடிஃபை பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் சினாரியோ எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா மண்டே, டியூஸ்டே, வெனஸ்டே, தேர்ஸ்டே 12 மணி நேரம் 48 மணி நேரம் 4 நாள் ஒர்க்கிங் டேஸ் முடிஞ்சிருச்சு, அவ்வளவுதான். மீதி இருக்கக்கூடிய 3 நாளைக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கான வீக் ஆஃபை கொடுத்துட்றோம். ஃப்ரைடே, சாட்டர்டே, சண்டே 3 நாள் வீக் ஆஃப் எடுக்கிறாங்கன்னும் போது இந்த இடத்துல அவங்களுக்கான ஒரு ஸ்பேஸை அவங்களால எடுத்துக்க முடியும். இப்போ உங்களுக்கு இன்னொரு கேள்வி வந்து வரலாம், இப்போ 12 ஹவர்ஸ்னு சொன்னீங்களே மது ஒரு நாளைக்கு, இந்த 12 ஹவர்ஸ் அப்படின்றது இந்த பிரேக்கு அதுக்கப்புறம் இதெல்லாம் சேர்த்து நாங்கள் இன்னும் 2 மணி நேரம் 1 மணி நேரம் சேர்த்து ஒர்க் பண்ணுமா, 12ஓட சேர்த்து 1 மணி நேரம் பிரேக்கு, ஒரு அரை மணி நேரம் வந்து காஃபி பிரேக்லாம் எடுக்கிறோம் அப்படின்னும் போது அப்போ நாங்கள் வந்து எக்ஸ்ட்ராவாக இன்னும் 2 மணி நேரம், அதாவது 12 + 2 14 மணி நேரம் வந்து ஒர்க் பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. எப்போதுமே ஒரு ஒர்க்கிங் ஹவர்ஸ் மார்னிங் வந்து ஒரு 9 o'clock to 5 o'clock வந்து ஒரு ஒர்க்கிங் ஹவர்ஸ் இருக்குது அப்படின்னும் போது இந்த டைம் எல்லாமே அடங்கின ஒரு டைமாக தான் இருக்கும். லஞ்ச் பிரேக்லேருந்து காஃபி பிரேக்லேருந்து எல்லாமே அடங்கின டைமாக தான் இருக்கும். அதே மாதிரி தான் இந்த 12 ஹவர்ஸுமே ஒரு நாளைக்கு 12 ஹவர்ஸ் அப்படின்னு எடுக்கும்போது இதிலே உங்களுக்கான லஞ்ச்
பிரேக், டீ பிரேக், எல்லா பிரேக்குமே இதிலே அடங்கி தான் இந்த 12 hours ஆனது உங்களுக்கு வரும். இப்போ இந்த நியூ லேபர் கோட் பிரகாரம் ஒவ்வொரு வாரமும் 3 நாள் லீவ் அப்படின்னு வரும்போது அவங்களுக்கான பர்சனல் ஸ்பேஸ் ஆனது அவங்களுக்கு அங்கே கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் அவங்க ஏதாவது ட்ரிப் போகணும்னு நினைக்கிறாங்க, இல்லை ஃபேமிலியோட டைம் ஸ்பெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறாங்க, இல்லை வீட்டிலேயே இருந்து நல்லா சாப்பிட்டுட்டு ரெஸ்ட் எடுக்கணும்னு நினைக்கிறாங்க அப்படின்னும் போது அவங்களுக்கான ஒரு நேரத்தை அவங்களால எடுத்துக்க முடியும். ஸோ இப்படி எடுத்துக்கிறது மூலியமாக அவங்களுடைய மைண்ட் ஆனது என்ன ரெஃப்ரெஷ் ஆக ஆரம்பிக்கும். ஸோ ரெஃப்ரெஷ் ஆகுறாங்கன்னும் போது அடுத்த 4 நாள் நல்ல எனர்ஜெட்டிக்காக, நல்ல ஆக்டிவாக, கான்சென்ட்ரேட்டடாக அவங்களுடைய ஒர்க்கை அவங்களால பண்ண முடியும். எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லாமல், ஸ்ட்ரெஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், ஒர்க்லையும் கான்சென்ட்ரேட் பண்ண முடியாது, ஒரு மாதிரி எல்லாரும் மேலே எரிஞ்சு விழுவாங்க. அதுவே ஒரு பர்சன் ரொம்ப பீஸ்ஃபுல்லாக ஹாப்பியாக இருக்காங்க, அவங்களுக்கான ஒரு ஸ்பேஸ் வந்து கிடைக்குது, அவங்களுக்கான ப்ராப்ளம்ஸ் ஏதாவது இருக்குது அதை சால்வ் பண்ணிட்டாங்க அந்த ஒரு 3 நாட்களில் அப்படின்னும் போது அவங்களுடைய ஒர்க்கை அவங்க கான்சென்ட்ரேட் பண்ணி ரொம்ப எனர்ஜெட்டிக்காக வந்து அவங்களால ப்ரெசென்ட் பண்ண முடியும். அடுத்து இப்போ பல பேருக்கு தோணியிருக்கும், ஓகே மது ஒரு வீடியோ போட்டிருக்காங்க, இந்த வீடியோவை நான் ஆஃபீஸ் குரூப்பில் அனுப்புகிறேன், நானும் வந்து 4 நாள் வேலை செஞ்சுட்டு மீதி இருக்கக்கூடிய 3 நாளுக்கு வீக் ஆஃப் கேட்குறேன் அப்படின்ட்டு நீங்கள் வந்து போனீங்க அப்படின்னா இங்கே தான் ஒரு ட்விஸ்டே இருக்குது. புரியலையே என்ன ட்விஸ்ட் அப்படின்னா, இது வந்து மேண்டேட்ரி கிடையாது. எஸ், இது எப்போ ஒரு கம்பெனி ஏற்றுக்க முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, போத் எம்ப்ளாயர் அண்ட் எம்ப்ளாயி இவங்க 2 பேருமே வந்து ஒன்று சேர்ந்து ஓகேப்பா இப்படி ஒரு விஷயம் சூப்பராக இருக்குது, இதை நம்ம வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம் அப்படின்ட்டு ஒரு முடிவுக்கு வராங்க இல்லையா, அப்போ தான் இது சாத்தியம். அதாவது உங்களுடைய ஹெச்ஆர், மேனேஜர், அப்புறம் வந்து எம்ப்ளாயீஸ், மற்ற எல்லாருமே சேர்ந்து இப்படி ஒரு விஷயம் வந்து கொண்டு வந்திருக்காங்க கவர்மெண்ட், இதை நம்ம ஃபாலோ பண்ணலாமா அப்படின்னு கேட்டு இந்த ஹெச்ஆர், மேனேஜர், மற்ற எல்லாருமே வந்து ஒன்று சேர்ந்து ஓகே இதை நம்ம ஃபாலோ பண்ணலாம் அப்படின்னு சொல்கிற பட்சத்தில் மட்டுமே இது வந்து உங்களுடைய கம்பெனியில் அப்ளிகபிள் ஆகும். ஒருவேளை இந்த ஹெச்ஆரோ இல்லை மேனேஜரோ இல்லைங்க அதெல்லாம் முடியாது, நம்மளுடைய ஒர்க்கிங் ஸ்டைலுக்கு இதெல்லாம் ஜெட் ஆகாது அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா அவங்களால இதை நடைமுறைக்கு உங்களோட கம்பெனியில் கொண்டு வர முடியாது. இதில் இன்னொன்று முக்கியமாக சொல்லியிருந்தேன், ஓட்டி பார்க்குறீங்க அப்படின்ற பட்சத்தில் இந்த ஓட்டிக்கான சேலரி வந்து டபுளாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ ஒவ்வொரு கம்பெனியுமே அந்த 48 மணி நேரம் தான் ஒர்க் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருந்தேன் இல்லையா. இந்த 48 மணி நேரத்தை தாண்டி ஒரு எம்ப்ளாயி ஒர்க் பண்ணுறாங்க அப்படின்ற பட்சத்தில் அவங்களுடைய ஓட்டி அமௌண்ட், ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு மணி நேரத்துக்கு உங்களுடைய கம்பெனி வந்து ஒரு 200 250 வந்து பே பண்ணுறாங்க அப்படின்ற பட்சத்தில் இந்த 48 ஹவர்ஸை தாண்டி நீங்கள் ஒரு இடத்துல ஓட்டி ஒர்க் பண்ணுறீங்கன்னும் போது அது 250லேருந்து டபுள் ஆகி 500, ஒரு மணி நேரத்துக்கு 500 அவங்க உங்களுக்கு சார்ஜ் பண்ணணும். இப்போ இன்னொரு கன்ஃபியூஷன் இருக்கும். நான் ஆரம்பத்துலேருந்து சொல்கிற ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, உங்களுடைய கம்பெனி உடைய அந்த இது ப்ராஜெக்ட்ஸுக்கோ இல்லை உங்கள் கம்பெனிக்கு தகுந்த மாதிரி தான் இதெல்லாம் அப்ளிகபிள் ஆகும் அப்படின்னு சொல்லியிருந்தேன் இல்லையா. ஸோ இந்த ஒரு நியூ லேபர் கோட் எந்தெந்த செக்டாருக்கெல்லாம் பொருந்தும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் நீங்கள் ஒரு ஐடி செக்டாரில் ஒர்க் பண்ணக்கூடிய ஒரு எம்ப்ளாயாக இருக்கீங்கன்னும் போது இந்த ஒரு ரூல்ஸை நீங்கள் ஈஸியாக வந்து ஏற்றுக்க முடியும். பிகாஸ் ஆல்ரெடி உங்களுடைய டைமிங் ஆனது ரொம்ப ஃப்ளெக்சிபிளாக இருக்கும். ஸோ உங்களுடைய ப்ராஜெக்ட் அண்ட் டெட்லைன்ஸுக்கு தகுந்த மாதிரி இந்த 4 days ஒர்க்கிங் ஹவர்ஸ் அண்ட் மீதி இருக்கக்கூடிய 3 days வந்து உங்களுக்கு வீக் ஆஃப் அப்படின்றத ஈஸியாக இந்த ஐடி செக்டார்ஸில் இருக்கக்கூடியவங்க வந்து அடாப்ட் பண்ணிக்க முடியும். சேவிங்ஸ் நீங்கள் எப்படியெல்லாம் பண்ணலாம் அப்படின்னு பார்த்துருந்தோம் இல்லையா. இது எல்லாத்தையுமே தாண்டி நமக்கு எந்த நேரத்தில் எப்படி உடம்பு சரியில்லாமல் போகும் அப்படின்றத நம்மளால கணிக்கவே முடியாது. ஒரு சில நபர்கள் என்ன பண்ணியிருப்போம், இந்த ஹெல்த் இஷ்யூஸ் ஏதாவது வந்துருச்சு அப்படின்னும் போது கை கொடுக்கணும்ப்பா அப்படின்ட்டு ஒரு சில அமௌண்ட் வந்து எடுத்து முன்கூட்டியே வச்சிருப்போம். இன்னும் பல பேர் அதை பண்ணியிருக்கவே மாட்டோம். அந்த மாதிரியான நேரங்களில் உங்களுக்கு கை கொடுக்கறது தான் இந்த ஹெல்த் இன்சூரன்ஸ். அதுலேயும் குறிப்பாக இந்த பாலிசி பஜாருடைய ஹெல்த் இன்சூரன்ஸை வெறும் 400 ரூபாயிலிருந்து 500 ரூபாய் மாதம் கட்டி நீங்கள் எடுக்கிறது மூலமா உங்களுக்கு 1 கோடி ரூபாய் வரைக்கும் கவரேஜ் கிடைக்கும். அண்ட் அது மட்டும் கிடையாதுங்க, 25% டிஸ்கவுண்டோட உங்களுக்கு 30 minutesல கிளைம் சப்போர்ட்டும் இருக்கு. மோஸ்ட் ட்ரஸ்டட் இன்சூரன்ஸ் பார்ட்னர் தான் இந்த பாலிசி பஜாருடைய ஹெல்த் இன்சூரன்ஸ். ஸோ நீங்கள் இந்த ஹெல்த் இன்சூரன்ஸ் எடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா நம்ம சேனல் பயோ டிஸ்கிரிப்ஷனில் இதுக்கான லிங்க் இருக்கு, அதை நீங்கள் கிளிக் பண்ணி உங்களுக்கான ஹெல்த் இன்சூரன்ஸை நீங்கள் தாராளமாக எடுத்துக்கலாம். அடுத்து நீங்கள் மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரியில் இருக்கீங்க, இந்த ஃபேக்ட்ரி, கார்மெண்ட்ஸ், ஹார்ட்வேர் மேனுஃபேக்சரிங் மாதிரியான செக்டார்ஸில் வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னும் போது இவங்களுக்கு இந்த 12 hours ஒர்க்கிங் அப்படின்றது கொஞ்சம் கஷ்டம். ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, இங்கே வந்து ஷிஃப்ட் போட்டு தான் வந்து கண்டினியூஸாக வந்து மிஷின் ரன் ஆகிட்டே இருக்கும், ப்ரொடக்ஷன் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அந்த மாதிரியான நேரங்களில் அந்த இடத்துல 12 மணி நேரம் அப்படின்னு பார்த்து 4 நாள் தான் நான் வேலை செய்வேன், மீதி இருக்கக்கூடிய 3 நாள் வந்து நான் வந்து லீவ் கேட்பேன் அப்படின்ட்டு உங்களால் அந்த இடங்களில் கேட்க முடியாது. ஸோ மேனுஃபேக்சரிங் செக்டாரில் இருக்கிறவங்களுக்கு இந்த ஒரு ரூல் வந்து அடாப்ட் பண்ணிக்கிறது கொஞ்சம் இல்லை ரொம்பவே கஷ்டம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இன்னைக்கு இந்த வீடியோவில் நியூ லேபர் கோட்னா என்ன, இது எப்படி செயல்படுது, யாருக்கெல்லாம் பொருந்தும் பொருந்தாது அப்படின்ற பல விஷயங்கள் வந்து பார்த்துருந்தோம் இல்லையா. நீங்கள் சொல்லுங்கள், நீங்கள் எந்த செக்டாரில் வந்து ஒர்க் பண்ணுறீங்க, எவ்வளவு மணி நேரம் இப்போ நீங்கள் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, அண்ட் கூடுதலாக ஒருவேளை உங்கள்
உங்களுடைய கம்பெனியில் இந்த ஒரு ஆப்ஷன் கொடுக்குறாங்க. ஒரு நாளைக்கு 12 மணி நேரம் 4 நாள் வேலை பார்த்துட்டு மீதி இருக்கக்கூடிய 3 நாள் ஜாலியாக வீக் ஆஃப் எடுத்துக்கோங்க, என்ஜாய் பண்ணுங்க அப்படின்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்தாங்கன்னா நீங்கள் இதை வந்து ஏற்றுப்பீங்களா அப்படின்றதுமே தாராளமாக இந்த வீடியோடைய கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். ஒருவேளை உங்கள் கம்பெனியில் போய் கேட்குறதுக்கு ஏதாவது ஒரு தயக்கமாக இருக்குது அப்படின்னும் போது தாராளமாக இந்த வீடியோவை உங்களுடைய மேனேஜருக்கோ இல்லை உங்கள் டிஎலுக்கோ கூட தாராளமாக ஷேர் பண்ணி, ஐயா இப்படி ஒரு விஷயம் வந்திருக்கு, என்ன நினைக்கிறீங்க அப்படின்றதுமே அவங்களுடைய ஒப்பீனியனை கேளுங்க. ஒருவேளை நீங்கள் டிஎல் இருந்து இல்லை ஒரு மேனேஜர் லெவலில் இருந்து இந்த ஒரு வீடியோ பார்த்துட்ருக்கீங்க அப்படின் போது உங்களுடைய கருத்துமே தாராளமாக இந்த வீடியோடைய கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். ஏன்னா ஹையர் லெவலில் இருக்கிறவங்களுக்கான அந்த ஒரு விஷயம், அவங்களுடைய கண்ணோட்டம் அப்படின்றது எது எது சாத்தியம் எது எது சாத்தியம் இல்லை அப்படின்றது ரொம்ப அழகாக தெளிவாக நீங்கள் தான் சொல்லுவீங்க. ஸோ நீங்களும் உங்களுடைய ஒரு ஒப்பீனியன்ஸை, உங்களுடைய கருத்துக்களை இந்த வீடியோடைய கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். அண்ட் இந்த மாதிரி இன்னொரு சுவாரஸ்யமான வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். பிராண்ட் பார்ட்னர்ஷிப் மற்றும் அட்வர்டைசிங் என்கொயரிஸ்க்கு brand@bosswala.com என்ற இமெயில் ஐடிக்கோ அல்லது 9108014192 என்ற வாட்ஸ்அப் எண்ணை தொடர்பு கொள்ளலாம். பாஸ்வாலா, பி த பாஸ்.